வணக்கம். 7 டிப்ஸ் டு மூவ் ஆன் ஆஃப்டர் எ பிரேக்கப். நம்பர் 1, உண்மையா உங்களோட பெயினை உணர்ந்து நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச உறவை இழக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அந்த பெயினை வேற எந்த விஷயத்தாலையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி தான் கொடுக்கும் அப்படிங்கறத உணருங்க. நம்பர் 2, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரேக்கப் ஆன உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அது பியூர்லி எமோஷனல் டெசிஷனா இருக்கும். எமோஷன்ஸ்ல எடுக்கிற டெசிஷன்ஸ் ராங்கா போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நம்பர் 3, உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும்போது ஒரு சிலர் அதிகமா சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. ரெண்டுமே தப்பு. டைம்க்கு கரெக்டா சாப்பிடுங்க, உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. நம்பர் 4, முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஒர்க்ல உங்களை ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாவும் கமிட்டடாவும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இல்ல ட்ரஸ்டடா இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்க ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணுங்க. அப்போ உங்க மனசுல இருக்கிற பெயின் கொஞ்சம் குறையும். நம்பர் 6, உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்படிங்கறத நம்புங்க. சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதை நீங்க மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். மத்தவங்க உங்க கூட இருப்பாங்களே தவிர உங்க பெயினை ஷேர் பண்ணிக்க முடியாது. நம்பர் 7, உங்களை விட்டுட்டு போன ரிலேஷன்ஷிப்ஸ டோட்டலா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் அகைன் ஓபன் பண்ணிடாதீங்க. திரும்பவும் இதே பெயினை கொடுக்க ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. குட் லக்.